ஆர்வம் பயன்படுறோம். எல்லாருக்கும் தெரியுமா செல்ஃப் ஸ்டடி சர்க்கிள் வந்து ஒவ்வொரு வேலைவாய்ப்பு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குது. ஸோ அந்த இதில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வேரியஸ் எக்ஸாம், பல விதமான எக்ஸாம் என்னென்ன. ஸோ எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு புக்ஸு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம போயிட்டு வரது மட்டும்தான். மற்றபடி வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் போகிறதுக்கு ₹100 ₹150 செலவாகும். ஸோ அது போல போகும். மற்றபடி முழுமையான உழைப்பு வந்து நம்மளோட உழைப்பு, பயங்கரமான உழைப்பு வந்து எத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜைஸாக படிக்கிறீங்கன்றதான் வந்து. ஸோ அது போல் வந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு ரயில்வே எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி இந்த ரயில்வே வேலைக்கு போனேன். அதுக்கு பிறகு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் ரெவென்யூ அசிஸ்டன்ட் அதில் கிளியர் பண்ணி ஸோ அதில் போனேன். அதுக்கடுத்து தான் 3வது இதில் வந்து நான் கண்டினியூஸான எஃபோர்ட்டில் வந்து நான் சிவில் சர்வீஸில் ஐபிஎஸ் ஆனேன். சரிங்களா? இதான் வந்து. ஆனால் இது வந்து ஒரு 10 ஆண்டுகால கடுமையான உழைப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறதுன்றது வந்து அவங்களுடைய போட்டியினுடைய தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும். எல்லா ஆல் இண்டியா லெவலில் எல்லா எலெக்டான ஒரு கேண்டிடேட் கூட வந்து நம்ம போட்டி போடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தரத்தை வந்து நம்ம அந்த அளவுக்கு உயர்த்திக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க கூட வந்து போட்டி போடணும். ஏன் அந்த அளவுக்கு போட முடியும்? ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் காம்பேர் பண்ணுற அந்த வேகன்சி இருக்குது இல்லைங்களா? சிவில் சர்வீஸில் வேகன்சி வந்து 700 இல்லை 750 அந்த அளவு தான் இருக்கும். ஸோ போட்டி போடுறவங்க குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் வந்து எழுதுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் பேர்லேருந்து 750 பேர் ஒரு ஆளாக வரணும். ஸோ அதான் வந்து சிவில் சர்வீஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாக்கா ஸோ அந்த 750 பேரில் ஒரு ஆளாக வரணும். அந்த 750 பேர்லையும் முதல் 100 பேரில் வந்தால் தான் ஐஏஎஸ், ரெண்டாவது 100 பேரில் வந்தால் தான் ஐபிஎஸ், அதுக்கிடையில் வந்து ஒரு 30 ஐஎஃப்எஸ் இருப்பாங்க. ஐஎஃப்எஸ்னா என்ன? ஃபாரின் சர்வீஸ். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஐஎஃப்எஸ் இருக்கு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இது வந்து இப்போ சிவில் சர்வீஸ். இது இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு 400 ரேங்க்கு கீழே போனீங்கன்னாக்கா என்ன இருக்கும்? ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐபிஎஸ்ஸாக வரணும்னாக்கா என்ன பண்ணணும்? அந்த 200 ரேங்க்குள்ளே வரணும். ஸோ இதான் நம்மளுடைய போட்டியினுடைய. ஆனால் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்கோம்ல. இதே விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம வந்திருக்கோம்ல. நான் வந்து டெல்லி போய் படிக்கல, வேற எங்கேயும் படிக்கல. ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக நடத்துகிற இந்த அரசு போட்டித் தேர்வு மையம் ஒன்று சென்னையில். ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் நுழைவு எக்ஸாம் எழுதி அதில் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு அந்த 200 ஒரு ஆளை அங்கே போயிட்டு அங்கே கோச்சிங் எடுக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி இடம் கொடுப்பாங்க, கிளாஸ் நடத்துவாங்க, இலவச கிளாஸ் நடத்துவாங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சாப்பாடு போட்டு அங்கே நம்ம தங்குறதுக்கான இலவசமாக அங்கே வந்து ஒரு 6 மாதம் பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ நான் எடுத்த ஒரே பயிற்சி அது மட்டும்தான். ஸோ அதுக்கு பிறகு அந்த ஒரு பிளான் தெரிஞ்சு போகுது இல்லையா? தெரிஞ்ச பிறகு நம்ம திரும்ப படிக்கலாம். படித்து ஒரு 6வது அட்டம்ப்ட் தான் நான் வந்து ஐபிஎஸ் வாங்கினேன். ஸோ 6வது அட்டம்ப்டாக இருந்தாலும் 3வது அட்டம்ப்டில் இருந்து நான் வந்து இன்டர்வியூ போனேன். preliminary எக்ஸாம் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனேன். 3வது அட்டம், 4வது அட்டம், 5வது, 6வது அட்டம் ஐபிஎஸ் வாங்கிடுச்சு. ஸோ விடாமுயற்சி இருந்தாக்கா எந்த நிலைமை போனாலும் போகும். இப்போ நான் ரயில்வேவே போதும்னாக்கா ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக ஆகிருக்க முடியாது. ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக போதும்னாக்கா நான் ஐபிஎஸ் ஆக முடியாது இல்லையா? இது அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு திரும்ப முயற்சி பண்ணுங்க. பெரிய வேலைக்கு ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிற வேலையை அந்த அளவுக்கு வரணும். ஒரு டெப்டி கலெக்டராக வரணும், குரூப் டெப்டி கலெக்டராக வரணும். நீங்களாம் வந்து ஒரு இப்போ ஆசிரியர் பெருமக்கெல்லாம் நல்ல இந்த ஒரு துறையில் வந்து பேஷனாக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆசிரியர்களாக வாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற மாணவர்களை வந்து அவேர்னஸ் இந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுங்க. நம்மளால முடியாது, திரும்ப நம்ம மாணவர்கள் வந்து சாதிச்சு காட்டுவாங்க. நம்ம 8 அடி போனால் அவன் 16 அடி போவான். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அச்சாரமாக இருக்கிறது என்னன்னாக்கா, முதல்ல நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? கஷ்டப்படுறோமேன்றதுக்காக அதுக்காக வருத்தப்படக்கூடாது. பசி எடுக்கிறதுன்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. நம்ம ரொம்ப சரியாக தூங்க முடியலையே அப்படின்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. மக்கள் வந்து நம்ம அவமதிக்கிறாங்க, என்ன எத்தனை வருஷமா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, அதுக்காக வந்து வருத்தப்படக்கூடாது. காலத்தினுடைய நம்ம டைம் இருக்கு இல்லையா? எந்த டைமில் என்ன பண்ணுறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலத்தில் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நீதிநேர விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தமிழ் இலக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டா உங்களுக்கு? தமிழ் இலக்கியம். ஸோ அதில் நீதிநேர விளக்கம்னு சொல்லிட்டு ஒன்று, நீதி நூல்களில் ஒன்று, திருக்குறள் மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு, மேற்கணக்கு அதில் ஒன்று. குமரகுருவனுடைய ஒரு பாடல்
ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்ப நான் என்ன பாட்டு நான் சொல்லுவேன். மெய்வருத்தம் பாரா பசி நோக்கா கண் துஞ்சா எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளா செவ்வி அருமையும் பாரால் அவமதிப்பும் கொள்ளா கருமே கண்ணாயினார். நாம என்ன நினைச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம என்ன குறிக்கோளோட போறோமோ அதை நோக்கமா உடையவங்க இதை எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க. யாரு? மெய்வருத்தம் பாரா, உடம்பு நோக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க, கஷ்டப்படுறமேன்னு பார்க்க மாட்டாங்க. பசி நோக்கார், கண் துஞ்சா தூங்குறது, சரி டைமுக்கு தூங்குறது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாரு அவமானப்படுத்தாலும் அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா கருவுமே கண்ணா இருந்து அது வேலையை முடிக்கிறவங்க தான் கருவுமே கண்ணாயினா. எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க நல்லா உழைச்சிங்கனாக்கா, கரெக்டாக பிளான் பண்ணி உழைச்சிங்கனாக்கா, நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையணும். நன்றி.